ஹாய் நண்பர்களே, நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா காலிஃப்ளவர் பக்கோடா பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்கிறதுங்கிற பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த காலிஃப்ளவரை பொரிக்கிறதுக்கு இப்போ இந்த லீஃப் எல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இதை சின்ன சின்ன பீஸாக எடுக்க போகிறோம். வாங்க எப்படி கட் பண்ணுறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த லீஃபை இப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிக்கிட்டு சூப்பராக வந்துருச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லீஃபை கட் பண்ணி எடுத்தாச்சு. இனியும் நம்ம இப்படி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இதில் பச்சை கலரில் ஒரு புழு மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம நீட்டாக இப்படி பார்த்துக்கலாம். எல்லாத்தையும் நீட்டாக இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படியே எல்லாத்தையும் நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் கரெக்டாக பார்க்கணும். இப்படி விரித்து பார்த்துக்கோங்க. பச்சை கலரில் ஒரு புழு இருக்கும் இதில். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த காலிஃப்ளவரை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதை நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இந்த கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த காலிஃப்ளவரை இந்த தண்ணியில் எடுத்து போட போகிறோம். எதுக்காக நம்ம இந்த கொதிக்க வச்சு போடுறோன்னா, இதில் புழுக்கள் இருந்துச்சுன்னா இது டெத் ஆயிரும். அப்புறமா இதை போட்டதுக்கப்புறமா ஒரு மூடி எடுத்து நம்ம மூடிக்கலாம். மூடி வச்சுக்கலாம். வெயிட் பண்ணுவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது ஆறிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா அது வெந்துருச்சு. இதில் எந்த புழுக்களுமே இல்லை, நீட்டாக தான் இருக்குது. சரி, இப்போ நம்ம இதை நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். தெரியும். மாற்றி எடுத்துட்டோம். இதுக்கு நம்ம இப்போ என்ன தேவையான பொருட்கள்ங்கிறத பார்க்கலாம். வாங்க நண்பர்களே, இப்போ இதை நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டோம். இதில் நம்ம சிக்கன் 65 மசாலா போட போகிறோம். கொஞ்சமாக சில்லி பொடி போட போகிறோம். பொரிக்கடலை அடித்து வச்சுருக்கேன், அது கொஞ்சம் போட போகிறோம். கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும். ஏன்னா சிக்கன் 65 மசாலாவில் உப்பு ஆல்ரெடி சேர்த்துருப்பாங்க. அதனால் நம்ம கொஞ்சமாக போட போகிறோம். இப்போ நம்ம இதை ஒன்று ஒன்றா எடுத்து இதில் போட்டுக்கலாம். இது அவ்வளோத்தையும் நல்லா விரசி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த அளவில் விரவி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நம்ம எண்ணெய் வச்சுருக்கோம். அது சூடாயிருச்சு. இப்போ இது நம்ம அதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது பொரியணும். நல்லா கொஞ்சமாக கிண்டி விட்டுக்கலாம். சட்டியில் பிடிச்சிடக்கூடாது. இப்படி பொரிஞ்சு வர டைமில் லைட்டாக இப்படி கிண்டி விட்டுக்கோங்க. இப்படி கிண்டி வச்சுக்கோங்க. வெந்திருக்க பக்கத்தை பார்த்து மறைச்சி அப்படி எடுத்துக்கோங்க. நல்லா பொரியட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பொரிஞ்சிட்டு நல்லா பொரிஞ்சிருக்கு. இதை விட நல்லா பொரிய விட்டோம்னா கருகின மாதிரி ஒரு மாதிரி கருப்பு கலர் ஆயிரும். இதுதான் நமக்கு ஏற்ற பருவம். கொஞ்சம் கிண்டி வச்சுக்கலாம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பருவம் வர வரைக்கும் நல்லா பொரிச்சுக்கோங்க. நம்ம இப்போ இதை இந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம். பிளேட்டில் இப்படி மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக பொரிஞ்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக பொரிஞ்சிருக்கு. நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு நம்ம காலிஃப்ளவர் பக்கோடா. ஃபைனல் டச்சுக்காக நான் கொஞ்சம் உள்ளியும் கொஞ்சம் கருவேப்பிலையை வதக்கி போட்டிருக்கேன். கொஞ்சம் வெங்காயத்தை வெட்டி மேலே போட்டிருக்கேன். இது 3ஐயும் சேர்த்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம இப்போ இதை சாப்பிட்டு பார்ப்போம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஃபைனலாக நம்ம இதை சாப்பிட்ற கட்டத்துக்கு வந்திருக்கோம். வாங்க இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம், எப்படி இருக்குங்கிறத சொல்லலாம். ரொம்ப அருமையாக வெந்திருக்கு, சூப்பராக இருக்குது. உப்பு கம்மியாக போட்டிருந்தனால கரெக்டாக இருக்குது. ஏன்னா மசாலையில் உப்பு இருக்கும், அதனால தான் உங்களுக்கு கம்மியாக போட சொன்னேன். இது கரெக்டாக இருக்குது. இந்த பருவத்தில் நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த உள்ளியையும் இந்த கருவேப்பிலையும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெறுமையாக ஒன்று எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த 3ஐயும் சேர்த்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரெண்டுக்குள்ள டேஸ்ட் உங்களுக்கே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்த்துட்டு மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.